அக்வா ஃபிஷ் ஷாப். அக்வா ஃபிஷ் ஷாப். கப்பி வெரைட்டிஸு. ஆமாங்க சார், கப்பி வெரைட்டிஸு 16 பீஸ் இருப்பாங்க சார். 120 ரூபா. மேலே வந்து ஜீப்ரா இருப்பாங்க, 50 பீஸ் இருப்பாங்க. 50 பீஸ் இருப்பாங்க. 70 ரூபா. 70 ரூபா. 50 ரூபாங்க சார். 5 பீஸ் இருப்பாங்க. 5 பீஸ் இருப்பாங்க. 5 கலரு. என்னட்ட வாங்க. விடோ டெட்ரா. ஆமாங்க சார். 5 பீஸ் இருப்பாங்க. 50 ரூபா. 50 ரூபா தானே? 50 ரூபா. 10 ரூபா கணக்கு. ஆமாம், 5 கலர் இருப்பாங்க. இங்கே பாருங்கள். பேர் என்னக்காது? விடோ. விடோ இந்த இருக்காங்க பாருங்கள், டிஃப்ரென்ஸாக இருப்பாங்க. காப்டைல் மாலி 3 டைலு, பலூன் 12 பீஸ் இருப்பாங்க. 3 கலரு. 100 ரூபா. 100 ரூபா தானே? 100 ரூபா. இது செம்மையாக இருக்குது. இவங்க வந்து டம்போயர் கப்பி. ஓகே. இது பேர் என்ன? டம்போயர் காது மட்டும் ப்ளூ கலரில் இருப்பாங்க. ஓகே. அது மாலியில் வந்து 10 பீஸ் இருப்பாங்க. 50 ரூபா தான். ஓகேக்கா. இது வந்து 120 ரூபா. 120 ரூபா. எத்தனை பீஸ்க்கா இருக்கும்? 6 பீஸ் இருப்பாங்க. 20 ரூபான்ற 8 பீஸ் இருக்காங்க சார். 8 பீஸ் இருக்கும். 8 இருக்காங்க. இதில் 10 இருப்பாங்க. மேல் ஃபீமேல். ஓகே. இது நார்மலாக நம்ம வீட்லேயே வளர்க்கலாம். எல்லா மீன் கூடயும் போடலாம். எல்லாரும் கூடயும் மொத்தமாக போடலாம். ஓகே. அந்த மாலி மட்டும் கோல்டு கூட போடக்கூடாது. இது என்னக்கா? இது மாலி சார். ஓகே. கோல்டு கூட போடக்கூடாது. கோல்டு கூட போடக்கூடாது. 10 பீஸ் இருப்பாங்க. 50 ரூபா தான். ஓகே. அவங்க வந்து ஃபீடிங் 40 பீஸ் இருப்பாங்க. ஏதோ பசங்களாம் வளர்க்கலாம், குட்டி பசங்களாம். ஓகே. அவ்வளோதாங்க சார். சூப்பர். இந்தாங்க. தேங்க்ஸ் சார். இங்கே ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இருக்கிறது எதுதான்? ரொம்ப கம்மியான ப்ரைஸ்னா 20 ஜீப்ரா தான் சார். ஓகே. அதிகமான இருக்குது 120 ரூபா. ஓகே. இது கரெக்டாக வந்து எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து வெஸ்ட் மாட ஸ்ட்ரீட்டுன்னு கொளத்தூர்னு இருக்குது. ஸோ வெஸ்ட் மாட ஸ்ட்ரீட் கொளத்தூர். ஸோ இதில் வந்து கரெக்டாக நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா டுவர்ட்ஸ் கரெக்டாக வந்து மோதி ஆக்வாட்டிக்ஸ்னு இருக்கும். ஸோ அதுக்கு ஆப்போசிட்டில் ஆக்சுவலாக வந்து அக்காவோட கடை இருக்குது. ஸோ நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் நிறைய கடைங்க இருக்குது. நிறைய கடையில் வந்து இது வந்து ஃபிஷ் வைக்கல. ஸோ ஆக்சுவலாக ஃபிஷ்ஷுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வைக்கிறாங்க. இங்கே வந்து ஆக்சுவலாக இங்கே பாருங்கள். ஆக்சுவலாக இது மண்புழுவா? ஓகே. ஆக்சுவலாக இது மண்புழு. ஸோ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்ட்டு தெரியும். ப்ரோ, என்னென்ன மீன் இருக்குதுன்னு சொல்ல முடியுமா? பேசுகிறீங்களா? வீடியோ வேண்டாம். நான் சொல்கிறேன், அப்படியே நீங்கள் வாய்ஸ் மட்டும் சொல்கிறீங்களா என்னென்ன மீனுன்னு? இல்லை உங்கள் ஃபேஸ் தெரியாது. நீங்கள் இதில் மட்டும் இது பண்ணிவிடுங்க, பேசுங்க. வாய்ஸ் இதில் வந்துடும். நான் வந்து மீனை மட்டும் காமிச்சிக்கிறேன். இல்லை அதுவுமே சரி கொடுங்க, நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது என்ன மீன் ப்ரோ? ஓகே. இது எவ்வளோ? ஓகே. இது ஓகே. ஓகே. இது எல்லாமே வீட்டில் வளர்க்குறது தான். இப்போ இது எல்லாமே வீட்டில் வளர்க்கலாம். ஸோ குழந்தைங்கள்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டோடு வளர்க்குறாங்கன்னா அவங்களுமே வளர்க்கலாம். ஓகே. எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம். ஓகே. ஹெட்டு மட்டும் காட்டுறேன், நான் ட்ரெஸ் போடலங்கிறதுக்காக. ஹாய். உங்களுக்கு இந்த மீனில் எந்த மீன் ரொம்ப பிடிக்கும்? எந்த மீன் ரொம்ப பிடிக்கும்? இந்த மீனா? இந்த மீன் பேர் என்ன? வேர்ல்டா? அப்படியா? இந்த மீன் பிடிக்குமா? நீங்கள் வளர்க்குறீங்களா? சூப்பர், தேங்க்யூ. உங்கள் பேர் என்ன? தீபனா? சூப்பர், தேங்க்யூ. தேங்க்ஸ்.
ஆ ப்ரோ ஓகே ஓகே இங்கே எப்பயுமே கிடைக்கும்ன்றீங்க. இப்போ கப்பீஸ்னால் இப்போ இது வீட்டில் வளர்க்குறதுக்கு இல்லை இந்த ஹோல்சேலாக பிஸ்னஸ் மாதிரி பண்ணுவாங்களே? ஓகே, அப்படின்னா இப்போ வீட்டில் வளர்க்குற மாதிரி இப்போ ஒரு பிஸ்னஸ்க்காக வராங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோக்கு கொடுப்பீங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் அதான் இப்போ ஹோல்சேல்னா மேக்ஸிமம் ஒரு 30 பீஸு ஓகே அப்படி எடுக்கிற மாதிரி எடுக்கும். ஓ, இப்போ அந்த மாதிரி 30 எடுக்கிறாங்க அப்படின்னா இப்போ அதை வளர்த்து அதை உங்கள்கிட்ட இப்போ கொடுத்தாங்கன்னா இது பண்ணுவீங்க அந்த மாதிரி வேறு எங்கேயாச்சும் வந்து இது பண்ணிக்கலாம். ஆனால் வளர்க்குறதுக்கு நீங்கள் கொடுப்பீங்க, ஹோல்சேல் ரேட்டில் கொடுப்பீங்க. ஓகே ப்ரோ. ஷாப் பேர் எது? இல்லை, இந்த இடத்துல வந்து ஒரு 4-5 கடை தள்ளி வந்தாலே வந்து ஓகே. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ ரொம்ப அழகாக வந்து பேசினார். ஸோ இதுதான் அந்த கடையோட இது. ஸோ பாருங்கள், மண்புழு சூப்பராக இருக்குது. மண்புழுலாம் இந்த இடத்துல வந்து இதுவெல்லாம் வந்து கப்பீஸ்ன்னு தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக செம்ம க்யூட்டாக இருக்குது பாருங்க அந்த மீன்லாம். இதெல்லாம் பார்த்தாலே உங்களுக்கே வந்து ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக எனக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமுங்கிறதுனால என்னென்ன மீன் பேர் எனக்கு தெரியல. ஸோ ஒரு சில பேர் வந்து மீன் பேர் வந்து சொல்கிறாங்க, பட் ஆனால் ஒரு சில பேர் வந்து எனக்கு அது சொல்லலை. ஸோ அதனால் வந்து சாரி, தப்பாக எடுத்துக்காதீங்க. நான் இனிமேல் தெரிஞ்சுக்கிறேன், மீன் பேர்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது இன்னுமே கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த மீன் பேர்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள். நம்ம சேனல் எபிக் கலெக்ஷன்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட இந்த கடை பேர் வந்து ஆக்சுவலாக வந்து இந்த மீன்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கே அக்வாரியம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுக்கு ஹோல்சேல் அண்ட் ரீட்டைல் அப்படின்றதுக்குமே வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது ஒரு குட்டி செடி மாதிரி இருக்குது. இது என்ன அதுன்றது தெரியல, பட் ஆனால் நீங்கள் பாருங்கள், இது சூப்பராக இருக்குது. அக்கா இதுக்கு பேர் என்ன? இது என்னது? ஓகே ஓகே, சூப்பராக. ஆக்சுவலாக இங்கே தாமரை கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த தாமரை இலைங்க. ஸோ இந்த இலைலாம் இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ஆக்சுவலாக தாமரையே இருக்குது. ஸோ இங்கே ஒரு மீன் கூட வந்துருக்கு. ஸோ இங்கே நிறைய இது இருக்குது. ஸோ அந்த இடத்துல வந்து செடிங்கள்லாம் கூட இந்த இடத்துல வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இங்கேயுமே நிறைய மீன் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கப்பீஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு சரியாக பேர் தெரியல, தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இங்கே கலரான மீன்கள்லாம் இருக்குது. அதனால் வந்து இங்கே எவ்வளோ விஷயங்கள் இருக்குதுங்க. ஆக்சுவலாக இதுதான் ஸ்பைடர்னு நினைக்கிறேன். ஸோ எனக்கு இது சரியாக தெரியல இது ஸ்பைடரா அப்படின்னு. ஏன்னா நான் சின்ன வயசில் பார்க்கும்போது இந்த மாதிரி ரக்கா இருந்துச்சுன்னா ஸ்பைடர்னு நினச்சேன். ஸோ நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். தேங்க்ஸ்க்கா. ஸோ அடுத்ததாக வந்து இந்த இதுலேயே வந்து ஆப்போசிட் பண்ணிங்க அப்படின்னா டப்பில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே டப்பில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், தொட்டியில் அப்படியே மீன் மிதக்குது. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள், இந்த மீன்லாம் இருக்கா, இதெல்லாம் குட்டி மீன் தான் ஆக்சுவலாக. ஆனால் இப்போ தொட்டியில் மீன் இருக்கும்ல, எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். இது பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள், க்யூட்டாக இருக்குது, செம்மையாக இருக்குல்ல. இது ஆக்சுவலாக குட்டி மீன் வளர்ந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதுதான் அந்த இடத்துல வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக எவ்வளோ குட்டியாக இந்த இருக்குது. இங்கே பாருங்க, க்யூட்டாக இருக்குல்ல. நண்டுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இங்கே பாருங்களேன், நண்டு. அண்ணா வீடியோ எடுத்துக்கிறேன். அண்ணா இது நண்டா, குட்டி நண்டா? இது ஆக்சுவலாக குட்டி நண்டு. எப்படி இருக்குது பாருங்க, கடிக்கும். ஸோ சூப்பராக தான் இருக்குது. நம்ம வீடியோ ரொம்ப இது பண்ண முடியல. செம்ம க்யூட்டாக இருக்குல்ல, குட்டி நண்டு.
சூப்பராக இருக்கா. அடுத்தது நத்தை, சங்கு, அந்த இது பீச்சில் பார்த்துருப்போம்ல நத்தை. அதில் ஆக்சுவலாக நம்ம அந்த வெறும் அந்த ஓடு மட்டும்தான் பார்த்துருப்போம். இதில் வந்து ஆக்சுவலாக உயிரோடையே இருக்குது. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஆக்சுவலாக இதெல்லாம் நகருது. இது உங்கள் பாருங்கள், இது கூட நகருது, தெரியுதா? இங்கே பாருங்கள், இது கூட உயிரோடு தான் இருக்குது. இதெல்லாம் இதில் இருக்கிறது மோஸ்ட் ஆஃப் எல்லாமே உயிரோடு தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுலேயுமே நத்தை இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஆக்சுவலாக ஓடுன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே அந்த காஞ்ச ஓடு போல். ஸோ இது வந்து இதுவுமே நண்டு மீன் ஆக்சுவலாக அங்கே இருக்குது. ஸோ இதில் பெரிய மீன் பாருங்கள், பெரிய மீனா. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப அப்படியே இவ்வளோ பெருசுக்கு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலாக ஜாலியாக விளையாடுதுங்கன்னு நினைக்கிறேன். இங்கே ஜாலியாக விளாண்டுட்டு இருக்குங்க. ஸோ சூப்பராக ஜாலியாக விளாடுதுங்களா. இங்கே ஒரு ஸ்பெஷல் நண்டுன்னு நினைக்கிறேன். இது ஆக்சுவலாக இது ஒரு மாதிரி எல்லோ கலரில் நண்டு மாதிரி தான் இருக்குது. என்ன இதுன்னு தெரில. இங்கே ஒரு மீன். ஸோ இதெல்லாமே வந்து அவங்க ஆக்சுவலாக வளர்த்துட்ருக்காங்க போல். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் போகிற வழியில் அப்படியே இங்கே பார்த்தேன். இந்த இடத்துல வந்து ஒரு மீன் இது பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஆக்சுவலாக இங்கே பாருங்களேன், இது வந்து ஒரு மாதிரி செம்ம க்யூட்டாக இருக்குதுங்க, பிளாக் கலரில். ஸோ பார்த்தாலே உங்களுக்கு ஒரு இது இருக்கும். ஸோ இந்த இது இங்கே பாருங்கள், இந்த மீன்லாம் ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியுதா? பாருங்கள், கலர்ஃபுல்லாக எவ்வளோ மீனுங்க. பாருங்கள், ஆக்சுவலாக குட்டி குட்டி மீன்கள் இருக்கா. ஸோ இந்த மீன்லாம் பாருங்கள், இந்த பாருங்கள், இங்கெல்லாம் வந்து டால்ஃபின் மாதிரி இருக்குது ஆக்சுவலாக பார்க்குறதுக்கு. இதெல்லாம் அப்படியே ஃப்ளாட்டாக இருக்குது. ஆக்சுவலாக இதுவும் ஆனால் மீன் தான். ஸோ ஆனால் இது எல்லாமே வந்து அசையுது பாருங்கள். ஒரு மீன் அசைஞ்சால் எல்லா மீனுமே அசையுது. ஸோ அதை விட தாண்டி இங்கே வந்து ஸ்பெஷலாக ஒன்று பார்த்திங்கன்னா அந்த நண்டு பார்த்திங்கன்னா இப்போ உங்கள் பாருங்க, உங்களுக்கு நண்டுலாம் இருக்குது. நண்டு பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? பாருங்க, இந்த நண்டுலாம் இருக்குது. நண்டு, நத்தை. ஆக்சுவலாக நத்தை வந்து ஓடுது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளை பார்த்த உடனே அப்படியே மறைஞ்சிடுது. இங்கே பாருங்க, இதில் எல்லாமே உயிரோட தான் இருக்குது. பட் ஆனால் நம்மளை பார்த்த உடனே அப்படியே மறைஞ்சிக்குது. அதனால தான் அந்த ஓடு வச்சுருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இது ஸோ அந்த இடத்துல வந்து ஆக்சுவலாக நண்டு வந்து 200 ரூபாயாம். ஸோ அந்த இடத்துல வந்து வேறுங்க வீட்லேயும் நண்டும் வளர்க்குறாங்க போல். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய மீன் பாருங்கள். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதாக இருக்கும்.